Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 7. நான் சீனு. இந்த கிளாஸ் பார்த்தோன்னா டிஃபைனிங் சைட் அப்படின்ட்டு டைட்டில் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்னா நம்மளோட வெப்சைட்டை டிஃபைன் பண்ணுறது தான். அது என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த டுட்டோரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது, அது ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போ எந்த ஒரு வெப்சைட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற லிங்க்ஸு, இமேஜஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெப்சைடு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இமேஜஸ்ஸு, லிங்கிங்கு, அதாவது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது அந்த லிங்கிங் தான். அதேமாரி இமேஜஸும் கூட நம்ம அந்த மாதிரி ஒரு இமேஜஸ்ஸு லிங்கிங்கெல்லாம் வச்சு நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணும்போது சில இமேஜஸ் எல்லாம் பார்த்தோன்னா டிஸ்பிளே ஆகாது இருக்கும். நம்ம செய்யும் போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம அப்லோடு பண்ணிட்டு பின்னால் பார்த்தோன்னா நம்மளோட இமேஜஸ் டிஸ்பிளே ஆகிருக்காது, அப்புறம் லிங்கிங் ஒர்க் ஆகிருக்காது. அந்த மாதிரிலாம் எந்த தப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சைட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்மளுக்கு சிஸ்டத்தில் எப்படி ஒரு ட்ரைவில் இவ்வளோ மெமரி அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் ஆன்லைனில் நம்ம வெப்சைட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்து வாங்குவோம் காசு கொடுத்து. அந்த சர்வரில் நம்மளோட ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் நம்ம க்ரியேட் பண்ணுற வெப் பேஜ், இமேஜஸ் எல்லாம் ஒரு ஃபார்மேட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளோட அந்த தவறெல்லாம் வராத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் நம்மளோட சைட்டை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, வர மெனு. அதில் போய்ட்டு நியூ சைட் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா சைட்டோட நேமும் அது இருக்கிற இடத்தையும் காட்டும். சைட்டோட நேம் சீனு சைட் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும். அதாவது அது இப்போது நம்ம எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் அதை ப்ரௌஸ் கொடுத்து பார்த்தோன்னா நான் டாக்குமெண்ட்டில் தான் சேவ் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டில் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்றதுல இங்கே பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். பார்த்தோன்னா இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சைட்டு செலக்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் டிஃபைன் சைட் அப்படின்றது. பாருங்கள், நான் இன்னொரு டைம் காட்டுறேன். இப்போ மை சைட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அது டைட்டில் பார்த்திங்கன்னா அன்டைட்டில்டு சைட் அப்படின்னு இருக்குது. நம்ம டைட்டில் போட்டுருந்தோன்னா அது செட் ஆகிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த சர்வர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்லோடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸானது. இதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம சைட்டை சேவ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தோன்னா இங்கே தெரியுதுங்களா, மை சைட் அப்படின்ட்டு. இல்லை அதுக்கு முன்னால் இருக்கிற சைட் வேணும் அப்படின்னா சீனு சைட் அப்படின்றது வந்துடும், தெரியுதுங்களா. இதுவே நீங்கள் இந்த ட்ரீம்வேவரில் பழைய வெர்ஷன்ஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது CS6, இதுக்கு முன்னால் வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு நிறையா ஃபார்முலாலாம் இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணி சேவ் கொடுத்ததோடனே அதுவே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக செட் ஆயிரும். அதே மாதிரி இப்போது நம்ம இமேஜஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயே ஒரு இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே சேவ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் நம்ம அதுக்கு லிங்கிங் கொடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃபைல்ஸும் கரெக்டாக அதாவது ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அதேமாரி வீடியோஸாக இருந்தாலையும் நம்ம வீடியோஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது மை சைட் சீனு சைட் அப்படின்ற மாதிரி. அதில் வேணும் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் எம்டியாக இல்லை. இதே இமேஜஸ் ஏதாச்சும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே ரிமோட் சர்வர், டெஸ்டிங் சர்வர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு. அதை பற்றிலாம் நம்ம வர கிளாஸில் இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சைட்டை அதாவது பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு. நம்ம சைட்டை டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அப்லோடு பண்ண பின்னால் நம்மளுக்கு தவறு வராத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை ரொம்ப அதாவது இதான் நம்ம ட்ரீம்வேவரில் வெப் பேஜ் செய்யக்கூடியதுக்கான ஒரு ஸ்டார்டிங் மாதிரி. இது ரொம்ப முக்கியமானதும் கூட. நீங்கள் இதை செஞ்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.